விதியை மாற்ற ஒருவன் செய்த சூழ்ச்சி அவனது வாழ்க்கையையே புரட்டி போட்டது. இந்த கதையில் பேராசைக்கும் விதிக்கும் இடையிலான போராட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் செழிப்பான நிலங்களையும் அமைதியான மக்களையும் கொண்ட ஒரு ராஜ்யத்தை அரசன் ஒருவர் ஆண்டு வந்தார். ஆனால் அவரது அரண்மனையின் ஆடம்பரத்திற்கோ அல்லது அவரது ராஜ்யத்தின் செல்வத்திற்கோ அவரது மனதை அமைதிப்படுத்த முடியவில்லை. அரசனின் இதயம் கனமாக இருந்தது. அதன் காரணம் அவரது ஒரே மகள் இளவரசி. அவள் திருமண வயதை அடைந்திருந்தும் அவளுக்கு ஏற்ற மணமகன் ஒருவனும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் தன் மகளின் எதிர்காலத்தை எண்ணி கலங்கினார். அவளை திருமணம் செய்து கொள்ள முன்வரும் எந்த இளைஞனும் அவளுக்கு பொருத்தமாக இல்லை, அல்லது அவளது உயர்ந்த குணங்களுக்கு ஈடாக இல்லை. அரசன் அவளை மிகவும் நேசித்தார். அவளது மகிழ்ச்சியையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் தவிர அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு நாள் அரசவைக்கு வந்த ராஜகுரு அரசனை பார்த்தார். அரசரின் முகத்தில் இருந்த சோகத்தின் நிழலை கண்டார். ராஜகுரு, அரசரின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகர், அரசனின் மனக்கவலையை உடனடியாக உணர்ந்து கொண்டார். அரசே, உங்கள் கவலையின் காரணம் என்ன என்று மென்மையாக கேட்டார். அரசன் பெருமூச்சு விட்டார். அந்த பெருமூச்சில் பல வருடங்களின் ஏக்கமும் கவலையும் நிறைந்திருந்தன. என் மகளுக்கு சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும். அவளுக்கு தகுதியான ஒருவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளைப் போல் திறமையும் அன்பும் கொண்ட ஒருவனுக்குத்தான் அவளை மணமுடிக்க வேண்டும் என்று அரசர் தன் இதயத்தில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்தார். ராஜகுரு புன்னகைத்தார். ஆனால் அது ஒரு கணநேர புன்னகைதான். கவலை வேண்டாம் அரசே, இளவரசியின் ஜாதகத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒருவேளை அதில் நமக்கு விடைகள் இருக்கலாம் என்று கூறினார். ராஜகுரு தனது அறைக்கு சென்று இளவரசியின் ஜாதகத்தை விரித்தார். அதை அவர் பார்த்தபோது அவரது கண்கள் வியப்பில் விரிந்தன. அந்த கண்கள் இளவரசியின் பிரகாசமான எதிர்காலத்தை கண்டன. இவள் சாதாரணமானவள் அல்ல. இவளது விதி மகத்தானது. இவளை திருமணம் செய்பவன் அவனுடைய மிக உயர்ந்த கனவுகளையும் தாண்டி உயர்ந்து நிற்பான். ஒரு அரசன் இவளை மணந்தால் அவன் சக்கரவர்த்தியாவான். ஒரு சக்கரவர்த்தி மணந்தால் அவன் இந்த உலகத்தையே ஆளும் சக்தி பெறுவான் என்று ராஜகுரு தனது மனதுக்குள் நினைத்தார். ஆனால் இந்த பிரகாசமான எதிர்காலத்தை பார்த்ததும் ராஜகுருவின் மனதில் பேராசை என்னும் இருண்ட விதை முளைக்கத் தொடங்கியது. ஏன் இன்னொருவன் இவளது அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும்? இவளை நானே திருமணம் செய்தால் நான் அரியணையில் ஏறுவேன். என் வாழ்நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்று அந்த பேராசை அவரை ஆட்கொண்டது. ஒரு ஞானிக்கு உரிய நிதானமும் ஒழுக்கமும் மெதுவாக மங்கிப் போயின. அவர் ஒரு சுயநலவாதியாக மாறத் தொடங்கினார். அவர் உடனடியாக தன் எண்ணங்களை மறைத்து அரசரிடம் சென்றார். முகத்தில் சோகத்தின் சாயலை வரவழைத்துக் கொண்டு, அரசே, ஒரு பெரிய சிக்கல் உள்ளது என்றார். அரசர் திடுக்கிட்டார். என்ன பிரச்சினை? என் மகளுக்கு ஏதேனும் ஆபத்தா என்று பதற்றத்துடன் கேட்டார். ராஜகுரு நாடகத்தனமாக, இளவரசியின் விதி மிகவும் பிரகாசமானது என்றாலும் அவளுடைய திருமணம் உங்கள் குடும்பத்திற்கு பேரழிவை கொண்டு வரக்கூடும். அவளை மணக்கும் நபர் மட்டுமே செழிப்படைவார். ஆனால் உங்களது ராஜ்யம் வீழ்ச்சியடையும் என்று ஒரு பொய்யை அரசரிடம் கூறினார். அரசர் முற்றிலும் அதிர்ந்து போனார். தனது மகளின் மகிழ்ச்சியை தியாகம் செய்யவோ அல்லது தனது ராஜ்யத்தை இழக்கவோ அவர் விரும்பவில்லை. குழப்பத்தில் ஆழ்ந்த அவர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ராஜகுருவை நம்பி கேட்டார். ராஜகுரு காத்திருந்த அந்த தருணம் அது. அவளை நகைகள் நிறைந்த ஒரு பெரிய பெட்டியில் வைத்து அதை ஆற்றில் மிதக்க விடுங்கள். விதி சரியான மனிதனிடம் அந்த பெட்டியை வழிநடத்தும். அந்த காலகட்டம் முடியும் வரை அவளது திருமணம் நடக்காமல் இருப்பது நல்லது என்று தந்திரமாக பதிலளித்தார். அரசனின் மனம் வலித்தது. தன் ஒரே மகளை இவ்வாறு அனுப்ப மனமில்லை. ஆனால் ராஜ்யத்தின் நன்மைக்காகவும் ராஜகுருவின் வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கையின் காரணமாகவும் அவர் கனத்த மனதுடன் ஒப்புக்கொண்டார். இளவரசி தந்தையின் கட்டளையை கேட்டதும் துடித்து போனாள். குழப்பமும் துக்கமும் அவளை ஆட்கொண்டன. என் தந்தை ஏன் இப்படி சொல்கிறார்? என் விதி அவ்வளவு கொடுமையானதா என்று அவள் மனதுக்குள் கதறினாள். பெட்டிக்குள் அமர்ந்தபோது அவளது கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. இந்த ஆறு என்னை எங்கு கொண்டு செல்லும்? என் வாழ்க்கை முடிந்துவிட்டதா என்று நினைத்தபடி பெட்டி நிலவொளியில் ஒளிரும் நீரோட்டத்தில் மெதுவாக மிதந்து சென்றது. அவள் வாழ்க்கையில் ஒரு சிறிய வாய்ப்பை எதிர்பார்த்தாள். நதிக்கு அருகில் மற்றொரு ராஜ்யத்தின் இளவரசன் தன் வீரர்களுடன் வேட்டையாடிவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் முகத்தில் தண்ணீர் தெளிக்கும்போது அவனுடைய கண்ணில் ஏதோ ஒரு அசாதாரணமான பொருள் தென்பட்டது. ஆற்றில் ஒரு பெட்டி மிதந்து கொண்டிருந்தது. ஆர்வம் கொண்ட அந்த இளவரசன் அந்த பெட்டியை எடுத்து வாருங்கள் என்று தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வீரர்கள் அதை கரைக்கு இழுத்து வந்தனர். உள்ளே என்ன இருக்கும் என்று ஒருவன் முணுமுணுத்தான். அவர்கள் பெட்டியை திறந்தபோது அவர்களுடைய கண்கள் வியப்பில் விரிந்தன. உள்ளே ஒரு இளவரசி இருந்தாள். அவளுடைய துயரத்திலும் அவளுடைய அழகு பிரகாசமாக இருந்தது. அவள் ஒரு தேவதை போல் காணப்பட்டாள். இளவரசன் அவளை பார்த்ததும் திகைத்து முன்வந்தான். அவளது துயரம் நிறைந்த முகத்தை பார்த்தபோது அவனது இதயம் இரக்கத்தால் நிறைந்தது. நீ யார்? நீ எப்படி இங்கு வந்தாய் என்று மென்மையாக கேட்டான்.
இளவரசி தன் கதையை நடுங்கும் குரலில் சொன்னாள். என் தந்தை என் விதி எங்கள் குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று நம்பினார், அதனால் என்னை அனுப்பி வைத்தார். இளவரசன் அவளுக்கு முன் மண்டியிட்டான். அவன் மனதில் அவள் மீது காதல் உண்டானது. உன்னுடைய விதி இந்த பெட்டியை திறந்தவனுடன் பிணைந்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று தன் மனதின் உண்மையை வெளிப்படுத்தினான். என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். அவளுடைய கண்களில் நிம்மதி கண்ணீர் நிறைந்தது. ஒரு சிறிய வாய்ப்பாக வந்த இந்த பயணம் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது. அவள் தலையசைத்தாள். இளவரசன் அவளுடைய விரலில் ஒரு தங்க மோதிரத்தை அணிவித்தான். அவளது குடும்பத்திலிருந்து பிரிந்த துயரம் இப்போது ஒரு புதிய காதலின் நம்பிக்கையால் நிறைந்தது. இதற்கிடையில் ராஜகுரு ஆவலுடன் பெட்டிக்காக காத்திருந்தார். அவர் ஏற்கனவே தனது மாணவர்களிடம் பெட்டியை என்னுடைய அறைக்கு கொண்டு வந்து கதவை பூட்டிவிடுங்கள், நான் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அதை திறக்காதீர்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார். பெட்டி கடைசியில் அவருடைய அரண்மனைக்கு வந்தபோது ராஜகுருவின் இதயம் மகிழ்ச்சியில் துடித்தது. என்னுடைய அதிர்ஷ்டம் உள்ளேதான் இருக்கிறது என்று முணுமுணுத்துக்கொண்டு அவர் கதவை மூடினார். ஆனால் அவர் பெட்டியை திறந்தபோது அறையில் ஒரு கர்ஜனை எதிரொலித்தது. அது இளவரசி அல்ல, ஒரு பயங்கரமான கரடி. வேட்டையாடும்போது இளவரசன் அந்த கரடியை பிடித்து அதை கண்டுபிடிப்பவர்களை ஏமாற்றுவதற்காக பெட்டிக்குள் வைத்திருந்தான். அந்த கரடி ராஜகுருவை நோக்கி பாய்ந்தது. அவர் உதவிக்காக கத்தினார். வெளியே மாணவர்கள் அவருடைய கூக்குரலை கேட்டனர். ஆனால் அவரது கடுமையான அறிவுறுத்தல்களை நினைவில் வைத்தனர். அவர் என்ன சொன்னாலும் கதவை திறக்காதீர்கள் என்று கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். உள்ளே கரடி ராஜகுருவை தாக்கியது. அவருடைய பேராசை அவரை அவருடைய அழிவுக்கு வழிநடத்தியது. இந்த கதை நமக்கு காலமற்ற பாடத்தை கற்பிக்கிறது. பேராசையும் வஞ்சகமும் இறுதியில் அழிவுக்கு வழிவகுக்கும். அதே சமயம் நேர்மையும் தைரியமும் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ராஜகுருவின் சுயநலமான ஆசை இளவரசியின் விதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவரை ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் மறந்து போகச் செய்தது. அதுவே அவரது வீழ்ச்சிக்கு காரணம். மறுபுறம் இளவரசனுடைய பணிவும் விதியை மதிப்பதும் அவனுக்கு அன்பை மட்டுமல்ல, நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தையும் கொண்டு வந்தது. அவனது நல்லெண்ணமும் அவளது மீதான இரக்கமும் ஒரு சிறிய வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களது விதியை மாற்றியது. இந்த கதை விதியில் நம்பிக்கை வைக்குமாறும் நேர்மையுடன் செயல்படுமாறும் பேராசையின் பொறியில் சிக்காமல் இருக்குமாறும் நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான பெருமை சூழ்ச்சியின் மூலம் அல்ல, மாறாக மரியாதை, இரக்கம் மற்றும் நமக்கு முன் அமைக்கப்பட்ட பாதையில் உள்ள நம்பிக்கையின் மூலம் அடையப்படுகிறது.